ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து இந்த கார் வாஷர் போஷ் அக்வாடெக் யூனிவர்சல் அக்வாடெக் 130ங்கிற மாடலை பற்றி ரிவ்யூ பார்ப்போம். இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம். இது வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 4-5 வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி. இது 130 மாடலில் 130னா 130 பார் ப்ரெஷரு. ஸோ இதில் நீங்கள் பார்க்குற அக்சசரிஸில் ஃபஸ்ட்டு இது வந்து கனெக்டிங் கப்ளர்ஸு மற்ற ஃப்ரண்ட் இதெல்லாம். இது வந்து ஃபில்டர் கையில் நீங்கள் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் அக்சசரிஸை கொடுத்துருக்குற சென்ஸ் எல்லாம் பார்ட்ஸ் உள்ளே மாட்டுறது. ரெண்டாவது இதான் மெயின் எக்யூப்மெண்ட்டு உள்ளே பார்க்குறது. இதில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கன்னோட அக்சசரிஸு, அந்த இதான் கன்று, ரைட் சைடில் இருக்கிறது இதான் கன்று. இதில் தான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து கரெக்டாக அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதில் மிஷினில் பின்னாடி இருக்கிறது வயர் வந்து 5 மீட்டர் லென்த் உண்டு. ஸோ நீங்கள் ப்ளக் பாயிண்ட்லேருந்து 5 மீட்டருக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம். இது வந்து கிளிப்பு. இந்த கிளிப்பு வந்து எப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கு முதல்ல லாக் பண்ணுறதுக்காண்டி உள்ள கிளிப்பு. மேலே ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, இந்த ஹேண்டில் வந்து லாக் பண்ணுறதுக்கு உள்ள கிளிப்பு அது. ஸோ இது வந்து ட்ராலி மாதிரி நீங்கள் இதை வச்சு தள்ளி மூவ் பண்ணிட்டு போகலாம். கீழே வீல் 2 இருக்குது. ஃபோல்ட் பண்ணும் போதில் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திருப்பி எடுக்கும் போதில் அந்த கிளிப்பு வந்து ஓப்பன் ஆகி லாக் ஆகிரும். ஸோ அந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது அந்த கார்ட்போர்டு எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீல் மூவ்மெண்ட் பார்க்கலாம். இந்த ட்ராலி மாதிரி நீங்கள் புஷ் பண்ணிட்டு போகலாங்கனாலும் இது அவ்வளோ வெயிட்டும் கிடையாது. அப்புறம் இது வந்து வாட்டர் கனெக்ட் பண்ணுற ஹோஸ் லைனு. ஸோ இதான் கன்னு. இந்த கன்னில் தான் எல்லா அட்டாச்மெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் நீங்கள் ப்ரெஷர் வருது. கீழே இருக்கிறது லாக்கு. ஸோ லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் இதாக ஒர்க் ஆகாது. ஸோ லாக்கு ரிலீஸ் இருக்குது. ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு இன்கேஸ் பை மிஸ்டேக் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறக்காண்டி இந்த லாக் கீழே. ஸோ இதை வந்து கன்னோட அதர் எண்டுக்கு இதை அட்டாச் பண்ணணும் நீங்கள். இதை வந்து எல்லாமே ப்ரெஸ்ஸிங் லாக் தான். சும்மா வந்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். இது எட்ஜில் இதுவும் அதே மாதிரி தான் ப்ரெஸ்ஸிங். அந்த ரெட் கலர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை உள்ளே லாக் பண்ணணும். அப்புறம் இதாக வந்து வாட்டர் ஹோஸு. இந்த ஹோஸ் வந்து ஒரு எண்டு வந்து கன்னில் கனெக்ட் பண்ணணும், ஒரு எண்டு வந்து மெஷினில் கனெக்ட் பண்ணணும். சரி, நீங்கள் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே அதுலேருந்து ஒரு சின்ன ரெட் கலர் கிளிப் மாதிரி இருக்கும். அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஹோஸை இன்சர்ட் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணும் போதில் அதை லைட்டாக பின்னாடி இழுத்து விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் ஹோஸு. கன்லேயே அதே டைப் தான், எல்லாம் ப்ரெஸ்ஸிங் தான். நீங்கள் உள்ள ப்ரெஸ் பண்ணிங்கனாலே லாக் ஆகிரும். அது ரிலீஸ் பண்ணும் போதில் அந்த ரெட் லிவரை வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இது 2 கப்ளரு. இது ஒன்று வந்து ரைட் சைடில் இருக்கிற வந்து ஃபில்டர், அது ஒயிட் கலரு. இது வந்து கப்ளரு. அந்த ஃபில்ட்ரு எதுக்குன்னா வந்து உங்களுக்கு ஹோஸ்லேருந்து வரும் போதில் ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த ஃபில்ட்ரு பிளாக் ஆகிரும், அந்த ஒயிட் கலர் ஃபில்ட்ரு வந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஹோஸை வந்து உள்ள ப்ரெஸ் பண்ணி அந்த இதுக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்து நல்லா கிளிப்பு டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஹோஸ் எண்டில் மாட்ட வேண்டியது. அதுமாதிரி அந்த ரெட்டு முன்னாடி இருக்கிறத வந்து நீங்கள் புல் பேக் பண்ணலாம். புல் பேக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் இந்த கப்ளர் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அதை இது கொஞ்சம் டைட்டாக நீங்கள் அந்த ரெட்டை பின்னாடி புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அப்புறம் இதை வந்து அங்கே மெஷினில் கனெக்ட் பண்ணணும். அது நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அதில். ஸோ இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட் வந்து லீக் ப்ரூஃப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நீங்கள் ஹோஸு வந்து உள்ள கிளிப்பில் ஸ்க்ரூ பண்ணிக்கிறீங்க. நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், புல் பேக்கில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது பிளாக் ஆகிருச்சு அப்படின்னா மெஷின் வந்து ஓடும் போதே தெரியும், சவுண்டு பயங்கரமாக வரும் திடீர்னு. அப்புறம் என்ன மீனிங்னா கீழே வந்து ஏதோ பிளாக் ஆகி வாட்டர் உள்ள சரியாக போலன்னு அர்த்தம். அப்போ அந்த புல் பேக் ரிலீஸ் பண்ணி தண்ணியை ஒரு வாட்டி வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அட்டாச் பண்ணணும். ஸோ இதான் என்டையர் அரேஞ்ச்மெண்ட்டு. இது கன்று முன்னாடி இருக்கிறத வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபோம் அட்டாச்சிங்கு. க்ளீனிங் பண்ணும் போதில் ஷாம்பு அந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு இதில் ஃபோம் அட்டாச் பண்ணுறது. இதை ப்ரெஸ் பண்ணி எதுவுமே எப்போனாலுமே அந்த ரெட் கலரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ள கிளிப் லாக் பண்ணணும். எய்தர் நீங்கள் இதை லாக் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ஃபோம் இது பண்ணாலும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோம் இதை அட்டாச் பண்ணணும். அந்த ஒயிட் கலர் கேன் கொடுத்துருக்கிறது வந்து ப்ராப்பரான ஃபோம் அட்டாச்மெண்ட். அது
வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃபோம் பாட்டிலு. இந்த ஒயிட் கலருக்குள்ள 450 ml ஃபோம் பிடிக்கும். 40 ml ஃபோமை உள்ளே ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் கன்னோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு திருப்பி வழக்கம் போல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஃபோம் ஸ்ப்ரே ஆகும். ஃபோம் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இதை வந்து கலட்டிட்டு இதுமாதிரி ஃபோம் ஃபில் பண்ணுறதுக்குள்ள பாட்டிலு, இதான் அக்சரிஸ், அதோட டியூபு, இது எல்லாமே போஸ்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோம் லிக்விட் மட்டும் வாங்க வேண்டியிருக்கும் வெளியில். அது அமேசான், ஆன்லைன், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. 450 rupees இப்போ பெர் 1 liter அந்தமாதிரி வருது. ஸோ அதில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹோஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கன்னோட ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து டேரெக்டாக ஃபோம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஃபோம் பம்ப் ஆயிரும். அப்புறம் ஃபோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த நம்ம வழக்கமாக மாட்ட வேண்டிய கண்ணை மாட்டிக்கலாம். இந்த ஃபோம் பாட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு கிளிப் இருக்குது, அதில் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து 3 எண்டு இருக்குது உங்களுக்கு. வந்து ஒன்று வந்து ஷார்ப் ஸ்ப்ரேயரு, இன்னொன்று வந்து ஒயிட் ஸ்ப்ரேயரு, இன்னொன்று வந்து சர்க்கிள், இந்த சென்ஸ் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரேயர் இருக்கும். இது ஸ்பீட் கண்ட்ரோலு. அது 3க்குள்ள எட்ஜில் வந்து நீங்கள் அந்த இதை ரொட்டேட் பண்ணலாம். ஒரு ஏரோ மார்க் தெரியும், பார்த்துருப்பீங்க. 3 ரொட்டேட் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வயர் கார்டு 5 மீட்டர் லென்த் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வயர் கார்டை வந்து நீங்கள் உங்களோட நியர்பை 15 amp சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணணும். 5 amp சாக்கெட்டில் ஒர்க் ஆகாது, 15 amps தான் தேவை இதுக்கு. ஸோ அது பக்கத்தில் இதுதான் பவர் பட்டனு. இது பவரை ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ப்ரைமிங் ஆகும். ப்ரைமிங்கை ப்ரெஷர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரெஷர் பண்ணும் போதுலேயும் அவங்களுக்கு வந்து உள்ள வாட்டரில் மோட்டர் ரன் ஆகி பம்ப் ஆகும் மோட்ரு. நீங்கள் கன்லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், அந்த மாதிரி தான் ஓடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி பாசி இதெல்லாம் வந்து இப்போ அடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணி திருப்பி மாட்ட வேண்டியிருக்கும். அதனால் பெஸ்ட்டு வந்து டஸ்ட் இல்லாமல், இந்த ஃபங்கஸ் இல்லாமல் இருக்கிற வாட்டர் சப்ளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போல்லாம் பிளாக் ஆகுதோ அப்போ மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். அது தெரியும் உங்களுக்கு, சவுண்டு வந்து பயங்கர சவுண்டு வரும், ஏன்னா பிளாக் தண்ணி வராதனால. ஸோ இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி போட்டிருக்கு. இது வந்து ரொட்டேஷன் மோடு. முன்னாடி இருக்கிற எட்ஜ் பாயிண்ட் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நார்மலாக க்ளீன் பண்ணுறதோட உங்களுக்கு இதில் ப்ரெஷரில் க்ளீன் பண்ணும் போதில் அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வந்து வண்டி க்ளீன் ஆயிரும். டஸ்ட்டு உள்ளே இருக்கிற மட்டு எல்லாமே வந்து பயங்கர ஸ்பீடில் தள்ளிடும் வெளியில். அது மாதிரி ஃப்ளோர் வாஷும் பண்ணிக்கலாம். ஃப்ளோரில் இருக்கிற ஆளுக்கு எல்லாமே வந்து ஸ்பீடாக இதாகும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த எட்ஜில் இருக்கிற 3 கண்ட்ரோலையும் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கண்ட்ரோலில் ஒவ்வொரு வகையான தண்ணி டேரக்ஷன் வரும். அது மாதிரி இந்த எட்ஜில் வரவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரெஷரும் ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சர்க்குலர் டிஸ்போசல். இது வந்து சர்க்கிளாக ஸ்ப்ரே பண்ணோம். இது வந்து மெயினாக வந்து நீங்கள் லானு, க்ரீன் லான், ஸ்டோன்ஸு, ஃப்ளோரிங்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். காருக்கு ரேராக யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பியர்ஸ் பண்ணோம். அது வந்து எப்படின்னா ரொம்ப டர்ட் வந்து போகாத டர்ட்டு, ஸ்டோனு, ஹெவி ஸ்டோனு, ராக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ஒன்று ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது காரில் யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒயிட் ஸ்ப்ரே பண்ணோம். அது வந்து கார் வாஷிங் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்ப்ரேயிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட மெயின் இந்த மாடலோட இது என்னென்னா, இது வந்து 130 bar ப்ரெஷர் வரும். ஸோ இது வந்து க்ளீனிங், ஃப்ளோர் க்ளீனிங்கு, லான்ஸு, பிளான்டேஷன்ஸு, என்னென்ன டர்ட்ஸ் இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் கார் க்ளீனிங் யூஸ் பண்ணுறது. இதுக்கு இன்னொரு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. 125 bars இருக்குது, 120 bar இருக்குது. இது போக ஹையர் பார்ஸ் இருக்குது, 140 bars, 150 bars இருக்குது. எல்லாம் வந்து ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு ப்ரெஷருக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த மிஷினை கண்டினியூஸாக வந்து நீங்கள் 30 minutes வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மற்ற இது கீழே இருக்கிற மிஷின்ஸ்லாம் வந்து 20 minutes தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுக்கணும், இல்லாட்டி மோட்டர் ரொம்ப ஹீட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் ஹையர் 150 barsனால் வந்து கமர்ஷியல் யூசேஜுக்கு போகும். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு வெரைட்டியான மோட்டருக்கும் ஒவ்வொரு வகையான பார்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது யூசேஜ். ஸோ இந்த 130 bar மாடல் வந்து உங்களுக்கு 1700 watts பவர் கன்சம்ஷன் இருக்கும். இது வந்து மினிமம் வாட்டரில் வந்து உங்களுக்கு கார் வாஷ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்லேயே கார் வாஷ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு எஃபிஷியன்ட் வாட்டர் ப்ரெஷர் இது. ஸோ தேங்க்யூ கைஸ்.